ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் TN29. ஸோ இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூரில் த்ரூ அவுட் நியூ பஸ் ஸ்டாண்ட் டு எந்த ரூட்? இது பள்ளிகொண்டா ரூட்டா? பள்ளிகொண்டா ரூட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் கிராண்டு அந்த லைனில் இருக்கிற இதுக்கு தான் வந்திருக்கோம். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்பாட் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். வெள்ளூர் கிச்சன் பக்கத்துலேயே இருக்கு. நான் அது மறந்துட்டேன். சரி, என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி சேனல் வந்து டெர்மினேட் ஆனதுனால ஸோ அந்த டென்ஷன்லேயே இருக்கிற மறுபடியும் நம்ம புதுசாக ஆரம்பிக்கணும். ஸோ அந்த நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம லேட் பண்ணாமல் உள்ளே போய் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் கடை ஷாப். சரிங்களா? கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம போயிட்டு பிரியாணி இருக்கு. அதாவது இங்கே ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 டு மார்னிங் 12 வரைக்கும் இருக்கும். அதாவது மதியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு மிட் நைட் 12 வரைக்கும் AM வரைக்கும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோக்குள்ள போய் சாப்பிட்றத பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்திருக்கு. ஸோ இது வந்து பிளைன் பிரியாணி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் பிரியாணியும் வந்து சொன்னார். பட் ஆனால் லெக் பீஸ் வந்திருக்கான்னு தெரில. ஸோ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். உள்ளே எதனா இருக்கு? உள்ளே எதுவும் இல்லைப்பா. உனக்கு எதனா இருக்கா பாரு? இருக்கா? ஓகே. அதான் லாலிபாப்போ. லாலிபாப்போ மறைச்சு வச்சிருக்காரு. சாப்பிடு. இருக்கு. ஒன்னே ஒன்று இருக்கா லாலிபாப்பு? ஆமாடா, ஒன்னே ஒன்று தானா இருக்கு. நான் நார்மல் பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆனால் அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கிறிஸ்பி சிக்கனோட போகிறேன். பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 65 மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செஸ் சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாக்கா சிக்கன் வந்து இதுவாயிட்டு இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பிரியாணி சிக்கன்ல பிரியாணியில் வந்து பீஸ் அதோட நம்ம போகிறோம். செஸ் ஆஹா லாலிபாப் வச்சு சாப்பிடுறேன். பிரியாணி வந்து ஒரு சட்டான ஃப்ளேவரில் இருக்கு. ரொம்ப அதிகமான ஃப்ளேவர் கிடையாது, டூ மச் மசாலா கிடையாது. பட் ஆனால் வெரி குட் டேஸ்ட், வெரி குட். அண்ட் தென் வந்து இது வந்து சிக்கன் லாலிபாப் இதோட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். இந்த லாலிபாப் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு. சூடாக தான் இருக்கு. இந்த ஃபேன் வரதுனால காற்று பட்டு ஆறிடுது. இந்த சீரக சம்பா ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஃப்ளேவரில் இருக்குது. ரைஸோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக டாப் நாச்சாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னும் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பாஸ்தா ஷவர்மா இது ரெண்டும் வந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவரை வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் இவர். அதாவது நானும் அவர் ஒரே ஸ்கூலில் படித்தோம். என்னோட சீனியர் அவர். அவ்வளோதான். என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் டேனியல் தானே அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு வந்து வினு. அவனை வந்து பிளாக் போர்டில் வந்து அவனை பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் அது போட்டு ஆயிடுச்சுல, ஒரு 1 year கிட்ட ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் வினுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனோட ஃப்ரெண்டு தான் இவங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஷாப்புக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன் நான், ஹைவே ஸ்பாட். சரிங்களா? மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் 12 இருந்து நைட். ஆமா, ஆஃப்டர்நூன் 12 இருந்து மிட் நைட் 12 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்டா கூட ஏஞ்சிங்க வந்துறீங்க.
ஆக்சுவலாக என்னன்னா நான் 9 o'clock தான் வந்தேன் வீட்டுக்கு. வந்துட்டு சாப்பிட்டேன், 3 சப்பாத்தி சாப்பிட்டேன், கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டேன். உடனே என் தம்பி வந்தார். தம்பி வந்துட்டு அண்ணே போகலாம் அண்ணே, நான் பிளானே பண்ணலடா. இல்லை போகலாம் பசிக்குது அப்படின்னா. சரி வா போகலாம். வந்தாக்கா எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சு. இந்த பிரியாணி வாசத்துலேயே வந்து பிரியாணி நல்லா இருக்குல்ல. அவன் சாப்பிடல, நானும் அலெக்ஸ் தான் சாப்பிடாம நானாச்சு இப்ப சாப்பிட்றேன். பசியோட வெளியா கேமரா. ஆமா, அவன் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். நாங்களாம் சாப்பிட்றோம் பாவம். வந்து சாப்பிட்டு முடிச்சோம். இன்னும் 2 ஐட்டம் வரும், நான் சாப்பிட்டு வந்து ரிவ்யூ சொல்கிறோம். ஸ்டேடியம் கைஸ். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்திருக்கு. சிக்கன் பாஸ்தா. ஆல்ரெடி லைக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு க்ரீமியான ஒரு பாஸ்தாவாக இருக்கு. சூடா இருக்கு, அதாவது பயங்கர பயமா இருக்கு. ஏன்னா எதனா நாக்கு காண்டி பொத்துக்குமோன்னு ஒரு பயம் இருக்கு. வாவ், லைக் அமேசிங். சூடா இருக்கும் பார்த்து. நல்லா இருக்குல்ல. அந்த ஸ்பைசி கம்மி, பட் அந்த பட்டரி இருக்குல்ல, அந்த பட்டரோட வாசம் செம்மையா இருக்கு. இது வந்து சிக்கன். வாவ், சிக்கன் நல்லா இருக்கு. பாஸ்தா இந்த பாஸ்தாவை வந்து அந்த க்ரீமி கூட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. குட் பேலன்ஸ். ஃப்ரைட் ரைஸ் தான் வரணும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் நீங்கள் வரவங்க ஒரு 7:30 8 வந்துடணும்ல. 8 வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே கிடைச்சிடும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டு வரும். பிரியாணி கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ லைக் எப்படி சொல்றது, பிரியாணி கிடைக்கும். ஷவர்மா இந்த பார்பிக்யூ இது கூட இல்லை, கெபாபும் இல்லை. அதை சொன்னோம், கெபாபும் இல்லைன்ட்டாரு, ஷவர்மாவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து காலி ஆகிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் மேக்ஸிமம் 7:30 8 9 வந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இங்கே வந்து நாங்கள் இப்போதைக்கு என்னென்ன ஐட்டம் கிடைக்குதோ அதை மட்டும் நாங்கள் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறோம். தென் ஒரு நாள் நாங்கள் 7 வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறோம் என்ன எல்லாமே. சரிங்களா? இப்போ ட்ரை பண்ணாது அப்போ ட்ரை பண்ணுவோம். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃப்ரைட் ரைஸை சாப்பிடல. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டிலேவாக இருந்ததுனால சார் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ மணி வந்து 11:30 ஆயிடுச்சு. போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு வர மறுபடியும் ப்ரோக்ராம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு தான் ஃபுட்